அடியாள் வேண்டுகோள் தாங்கள் செய்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். அனைத்து உணர்ந்தவள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள். பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவம் அடைந்த பிறகு மற்றொருவருக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவர். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களே அந்த பெண் மறந்துவிட வேண்டியிருந்தார். சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை கிருஷ்ணன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாவம் என்னையும் இரு மனத்துக்கு வந்துவிட்டது. தவறுதான் இதை மதியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடமும் விளையாடுகிறவன். சரி, எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். பெண்புத்தி பின்புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நாட்கள் அனைத்து மருந்து அடையாளை ஏற்றுக்கொள்ளும். என்னோடு சேர்ந்து வாழும் பாட்டும் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இனி வேட்டையை என்னால்